வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறதுன்னு பார்க்குறோம். நம்மளுடைய கர்மா சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் ஒளி தத்துவ அடிப்படையில தான் உருவெடுக்கிறதுங்கிற துல்லியமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா எந்த வித மூட நம்பிக்கையிலையும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கிற வரிசையில இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்கு மே 2024 எப்படி இருக்க போகிறதுங்கிற பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு மே 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற கேதுவும் ராகுவும், கேது ராசியிலும் ராகு 7ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார் மே மாதம் முழுவதும். அதே போல் சனியும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலேயே இருந்து நீடிக்க போகிறார். குரு பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து எந்த விதத்திலையும் பெரிய ஒரு பலன் கொடுக்க முடியாத நிலையில் இருந்த குரு 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் வருவது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போயிருதுங்க. உங்களுடைய ராசி 5ஆம் பார்வையா பார்க்க போறார். நிறைய ஹோப் வரப்போகிறது. பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய யுக்திகள் வரப்போகிறது. மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரப்போகிறது. தொழிலதிபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் வரப்போகிறது. இல்லத்தரசிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனைகளும் ஒரு கருத்து வேறுபாடுகளும் நீங்கி கொஞ்சம் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தென்பட போகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கார். நமக்கு செவ்வாய் ஆகாத ஒரு கிரகமாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறதும் மே 10 வரைக்கும் புதனும் ராசி அதிபதியும் போய் அதே காம்பினேஷன் இருக்குது. முதல் 10 நாட்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுற விஷயமா மாணவர்களுக்காக இருக்கட்டும், எந்த விதத்திலையும் முதல் 10 நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு டைமாக இருக்கிறது. மே 10ஆம் தேதி ஆனதுக்கப்புறம் புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி ராகு செவ்வாயிலிருந்து விலகி 8ஆம் இடத்துக்கு போவது அருமையான விஷயம். 19 வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்து ஓரளவுக்கு நல்லாகவே இருக்கிறார். 19க்கு அப்புறம் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் குருவோட சேர்கிறார். மே 17ஆம் தேதி 8ஆம் இடத்துல இருந்த சூரியனும் 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு போவது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே பரிபூர்ணமாக ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃபாக இருக்கிறது. முதல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அந்த குரு பயிற்சியோட பலனை ஃபீல் பண்ண முடியாத ஒரு பலனாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சேரக்கூடாத செவ்வாயோடும் ராகுவோடும் சேரும் மிகவும் நீச்சப்பட்டு பலவீனமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு வரன் வருகிறது, ஒரு முடிவு எடுக்கணும், ஆன்சர் பண்ண சொல்கிறாங்கன்னா எதுவுமே மே 15க்கு மேலே பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. ஒரு இடம் டாக்குமெண்டேஷன், ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா இந்த டைமில் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மே 15க்கு அப்புறம் பண்ணக்கூடியது மிகவும் நன்று. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேரை இந்த 10 நாளில் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சில கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க. அது ஃப்யூச்சரில் வில்லங்கமாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ முதல் ஒரு 10 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டைமும், அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல் எடுத்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியே இருக்குமே ஒழிய புதுசாக முடிவு எடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ராகும் செவ்வாயும் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறாருங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதாகவும், நம்மளோட யாரை நம்ம மீட் பண்ணுறோம், கஸ்டமராக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சு பழகக்கூடியவங்களாகவும் நீங்கள் பார்த்துக்கணும். திடீர்னு போய் ஒரு அந்நியர்கிட்ட போய் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோ ஏதோ பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அது பேக் ஃபயர் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் ராகு சேருவது ஒரு நல்ல காம்பினேஷன். அது 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர், நண்பர், வாழ்க்கை துணைங்கிற பாவத்தில் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப், வாழ்க்கை துணை, ஹஸ்பண்டாக பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்ட், ஆணாக இருந்தால் பெண்கிட்ட பார்த்து பேசுங்க, புரிந்து பேசுங்க. கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா கொஞ்சம்
பொறுமையாக அதை தீர்க்கறதுக்கு வழி பண்ணுமே ஒழிய நீங்கள் எடுத்தமா கௌத்தமான்னு பண்ணீங்கன்னா அது பிற்காலத்து பெரிய விளைவுகளையும் ஒரு பிரிவினையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஸோ அதனால் இந்த குரு பயிற்சியினால் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோட எல்லா விஷயத்தையும் செயல்படணும். இந்த மே மாதத்தை பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்சுங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு எடுத்தமா கௌத்தமாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் கன்னிராசிக்காரருக்கு இல்லை. பட் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் குரு பயிற்சியின் பலன்களை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.